சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சக்கரவள்ளி கிழங்கு எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா வந்து நீங்க கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம்லாம் வரும்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனா இந்த சக்கரவள்ளி கிழங்குலயும் வந்து பாத்தீங்கன்னா பல நன்மைகள் வந்து இருக்கு. இந்த சக்கரவள்ளி கிழங்குல விட்டமின் B6 இருக்கு, விட்டமின் C இருக்கு, விட்டமின் D இருக்கு. அதுக்கப்புறம் வெயிட்டை வந்து கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து சீக்கிரமா வந்து கெயின் ஆகும். இதய அடைப்பு இந்த மாதிரிலாம் இருந்தாலும் கூட இந்த சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு நல்ல ஸ்வீட் ரெசிபி வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட சைடு மொனை எல்லாமே வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சக்கரவள்ளி கிழங்குல வந்து மண் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து 2 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த வள்ளிக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து 2 டைம்ஸ் வந்து இந்த வள்ளிக்கிழங்கை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மண் அதிகமாக இருக்கும், அதனால் வந்து 2 டைம்ஸ் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வள்ளிக்கிழங்கை நான் 2 டைம்ஸ் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த வள்ளிக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்குக்கு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து 10 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து இப்போ நல்லா வெந்திருக்கு. இது வந்து எப்படி செக் பண்ணணும்னா ஒரே ஒரு கிழங்கு மட்டும் அதுலேருந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கத்தியால் வந்து இதை குத்தி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து உள்ளே போகணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கத்தியால் குத்தி பார்க்கும்போது நல்லா ஸ்மூத்தாக போயிடுச்சுன்னா சக்கரவள்ளி கிழங்கு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்படி தான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வெந்துருச்சுன்னு சொல்லி செக் பண்ணணும். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் இதோட தோல் எல்லாத்தையும் வந்து நம்ம நீக்கிடலாம். வள்ளிக்கிழங்கோட தோல் வந்து நீக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி வள்ளிக்கிழங்கை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா வள்ளிக்கிழங்கையும் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். கூடவே குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன். முந்திரி வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி வந்து நல்லா ப்ரௌனிஷாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த வள்ளிக்கிழங்கு வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். ஸ்மாஷ் பண்ணி இருக்கிற வள்ளிக்கிழங்கு உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு வந்து சுகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த வள்ளிக்கிழங்குக்கு தேவையான அளவு சுகர் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து சுகர் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இது பார்க்க உங்களுக்கு நல்லா கேசரி மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா வந்து நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் வந்து நெய் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. சக்கரவள்ளி கிழங்கு வந்து நம்மளுக்கு பேனில் வந்து ஒட்டாமல் நல்லா வந்து திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து எடுத்து இது வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்கலேருந்து குட்டீஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸாக வந்து பிடிச்சி ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து சக்கரவள்ளி கிழங்குல செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து வெயிட் கெயின் ஆகும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.